ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா ஃபிஷ் கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கரைசலில் நம்ம மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி, சால்ட், இது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு, இது கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணால் லாஸ்ட்டாக அரைச்சி விட்டுக்கலாம். அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம். ஒரு வானலில் இல்லைன்னா மண் சட்டியில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இது நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி, நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஃபிஷ் கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துடலாம். பாருங்க குழம்புக்கு எப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கிரேவி கொதிக்குது. கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். மெல்லமாக தான் எடுக்கணும் ஃபிஷ்ஷு. ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரைஸு, ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணியாச்சு. ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபிஷ் ஃப்ரை நான் வேறு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.